வணக்கம் நண்பர்களே. ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே எப்படி சுவையான ஆனியன் ரோஸ்ட் செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இட்லி மாவு, ஒரு தோசைக்கு தேவையான அளவுக்கு 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கடலை எண்ணெய் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். இப்போது ஆனியன் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயத்தை எவ்வளவு பொடி பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் அந்த 2 பச்சை மிளகாயும் நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒன்றாவே கலந்து எடுத்து தயாராக வச்சுக்கணும். தோசைக்கு ஊற்றுறதுக்கு அந்த இட்லி மாவே போதும். அந்த இட்லி மாவு எப்படி தயார் பண்ணிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கில் போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு அந்த இட்லி மாவையும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், அந்த மாவை எடுத்து அடுப்புக்கிட்ட தயாராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இண்டோலிய தோசைக்கல் எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை அடுப்பில் வச்சு அது நல்லா காஞ்ச உடனே அதில் அந்த இட்லி மாவை எடுத்து தோசையை நல்லா மெலிசாக ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு உடனே அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் கையில் எடுத்து அப்படியே தோசை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு நம்ம கையாலேயே அப்படியே அந்த மாவுக்குள்ளே அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போகிற மாதிரி அழுத்தி விடணும். ஒருவேளை கையால் அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அழுத்தி விட்டால் கையில் சுற்றும் அப்படின்னு பயப்படுறவங்க ஒரு ஸ்பூன் அல்லது தோசை கரண்டினாலேயே கூட அழுத்தி விட்டுக்கலாம். அந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்து தோசை மேலே நடுவில் தோசையை சுற்றியும் எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் நல்லா ஊற்றி விட்டுறணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தோசையை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமுக்கும் கம்மியாக எரியிற மாதிரி வச்சுக்கணும். இந்த வெங்காய தோசை பொறுமையாக தான் வேகணும். வேகமாக வச்சு நம்ம அவசரமாக எடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் இதே மாதிரி பொறுமையாக வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த தோசை மேலே இருக்கிற மூடியை எடுத்துட்டு தோசையை பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா அந்த வெங்காயமெல்லாம் வெந்திருந்து தோசையும் அப்படியே ஒரு மெரூன் கலரில் மொறுன்னு வந்திருந்ததுன்னா அப்படியே தோசையை அழுங்காமல் எடுத்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் நெய்யை தோசை மேலேயும் தோசையை சுற்றியும் ஊற்றி விட்டுறணும். திருப்பி போட்டுட்டும் அடுப்பை வேகமாக வைக்கக்கூடாது. முதல்ல எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கணும். அப்படி இல்லைன்னா தோசையை திருப்பி போட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். தோசையை திருப்பி போட்டதுக்கப்புறம் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இதே மாதிரி பொறுமையாக வேகணும். ஒரு 3 நிமிஷம் கழித்து அந்த தோசையை நம்ம எடுத்து மறுபடியும் திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வெங்காயம் நல்லா மெரூன் கலரில் வெந்திருக்கும், நல்லா வணங்கி இருக்கும். அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நாம் அந்த தோசையை வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தோசையை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம், பரிமாறலாம், சூடாக சாப்பிட்லாம். இந்த ஆனியன் ரோஸ்ட்டுக்கு பொட்டுக்கடலை சட்னி, பருப்பு சாம்பார், தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இந்த எல்லா சட்னிகளும் இந்த வெங்காய தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த சட்னியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த வெங்காய தோசையை சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் வெங்காய தோசை, அதாவது ஆனியன் ரோஸ்ட்டு தயார் பண்ணி தருவாங்க. இதுக்கு மேலே அவங்கவுங்க விருப்பப்படி அந்த தோசைக்கு இன்னும் கேரட் சீவி போடுறனாலும் போட்டுக்கலாம். ஆனால் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போடுறது தான் அந்த தோசைக்கு சுவையாக இருக்கும். நீங்களும் இதே போல் இந்த வெங்காய தோசையை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.